நேர்களை வணக்கம். நான் உங்க மருத்துவருடைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் திமுக தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் திரு இளம் புகழேந்தி இருக்கிறார். வாருங்க அவர்களுக்கு சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் வரும்போது எழுந்து நிற்பதில்லை எதிர்கட்சி உறுப்பினர்கள், குறிப்பாக திமுக உறுப்பினர்கள் எழுந்து நிற்பதில்லை அப்படின்னு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். சட்டசபையே கொதித்தது. ஓபிஎஸ் அவர்கள் கேட்டாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் வர்றப்ப எழுந்து நிற்பீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பிறகு சபாநாயகர் விஷயத்தா சுமூகமா முடிச்சு வச்சுட்டாரு. எப்படி பாக்குறீங்க? சட்டப்பேரவையில நான் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன். சட்டமன்றத்தை ஒரு மரபு இருக்கு, விதிமுறைகள் இருக்கு. சட்டமன்றத்துல யார் வரும்பொழுது எல்லோரும் ஏந்து நிக்கணும் தெரியுமா? இன்க்ளூடிங் சிஎம், முதல்வர் உட்பட அனைவரும் எழுந்து நிற்பது என்பது ஆண்டாண்டு காலமாக மரபுப்படி பேரவைத் தலைவர் யாராக இருந்தாலும் சரி, பேரவைத் தலைவர் வரும்பொழுது எல்லோரும் எழுந்து நிற்கணும். அது சட்டமன்றத்திற்கு செய்கின்ற மரபு வழியான மரியாதை. அது பேரவைத் தலைவர் உட்கார்ந்தோன்னே எல்லாரும் உட்கார்வாங்க. இது வழக்கமாக இருப்பது. முதலமைச்சர் வரும்பொழுதெல்லாம் ஏஞ்சி நிக்கணும் அப்படின்றதுல பாவம் உங்களுக்கு எல்லாம் சட்டமன்றமும் தெரியல, என்னன்றதே ஒண்ணுமே புரியல. யாதோ விஜய் வந்து மகிழ்ச்சி அடைச்சா போதும், இல்ல நமக்கு ஏதாவது நல்லது கிடைச்சா போதும் உளறிக்கிட்டு இருக்கிற மாதிரி சட்டமன்றம் தெரியாத ஒரு நபர். எதுக்காக இதை குறிப்பிடுறேன்னா, முதலமைச்சர் வரலாம் போகலாம், எந்திரிக்கலாம் வரலாம் போகலாம். அவர் எத்தனை தடவை போயிட்டு வந்தாலும் உடனே இருக்கிறவங்க எல்லாம் ஏன் செஞ்சுட்டு நினைச்சுட்டு. அதுலயும் இன்னொன்னு, இந்த மாதிரியான கேள்வியே அதாவது மரியாதை என்பது கேட்டு பெறுவதல்ல. கேட்டு பெறுவதற்கு பெயர் பிச்சை. நீ அறநிலையத்துறை அமைச்சரா எடுத்துக்கிட்டு ஏன் இப்படி பிச்சை கேட்கிற? உனக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். பதிலை அன்பிற்குரிய ஓபிஎஸ் அவர்களும் அழகாக சொல்லியிருக்காரு. அவரும் சிஎம்மா இருந்தவர். அதை போல சட்டமன்றத்துல இன்னும் எல்லா தலைவர், இப்ப என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் KN நேரு அவர்கள் கூட பதில் சொல்லியிருக்காங்க. சட்டமன்றத்தினுடைய விதிமுறைகளின்படி எல்லாம் நடக்குது. இன்னும் கூட ஒண்ணு தெரியுமா? ஜெயலலிதா முதல்வரா இருக்கும் பொழுது இதெல்லாம் நாங்கெல்லாம் பார்த்தவங்க. ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அளவு கடந்த, அதை எப்படி சொல்றதுன்னு நீங்க முடிவு பண்ணீங்க. அந்த அளவு கடந்த அந்த குணத்தின் காரணமாக பேரவைத் தலைவர் வரும்போது நாமும் ஏஞ்சி நிக்கணும் அப்படின்றது, ஐயோ அது என்ன, நான் போட்ட பேரவைத் தலைவர் வரும்போது நான் ஏஞ்சி நிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு ஸ்பீக்கர் வந்து உட்கார்ந்த உடனே ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் கழிச்சு சிஎம் வர்றது, இதெல்லாம் வந்து ஜெயலலிதா காலத்துல நடந்தது. இப்படி சட்டப்பேரவையை ஒரு அவமரியாதையாக மரபு வழி இல்லாமல் குழப்பமாக நடத்துவது எல்லாம் தவறானது. முத்தமிழறிஞர் கலைஞரும் சரி, பேரறிஞர் அண்ணாவும் சரி, அதற்கு முன்பு இருந்த காங்கிரஸ் இயக்கத்தினுடைய பெரியவர்களும் முதல்வர்களாக இருந்தவர்களும் எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படி பார்த்துக்கணும். அந்த மாதிரி நடந்துக்க கத்துக்கணுமே தவிர இப்படிப்பட்ட கேள்வியை கேட்பதே தப்பு என்பதை தெளிவாக இங்க நான் பதிவு செய்ய விரும்புறேன். சட்டமன்றம்னா அப்படிதான். பார்லிமெண்ட்ல வந்து பிஎம் பிரைம் மினிஸ்டர் மோடி வரும்போதுதான் எல்லாரும் ஏன் செஞ்சு நின்றுட்டு இருக்க மாட்டாங்க. அதையும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரியாம இப்படி பேசக்கூடாது. இன்னொரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. தன்னுடைய அலுவலகத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்றம் செய்கிறார். அந்த மாற்றம் செய்யக்கூடிய பணிகள்லையும் முறைகேடு நடந்திருப்பதாக ஒரு பகிர் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டப்பேரவை கொறடா அண்ணன் ஏவா வேலு அவர்கள் அந்த சப்ஜெக்ட கூட இன்னைக்கு எடுத்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. சிஎம் ஆபீஸ் இப்ப முதல்வருடைய அலுவலகத்தை இப்ப மாற்ற வேண்டியது. நாங்கள் தூய்மையானவர்கள் அப்படின்னு சொல்றீங்களே, அந்த டெண்டர்ல முறைகேடு நடந்திருக்குன்றார். மிக தெளிவாக அவர் என்ன சொல்றாரு, பணிகள் தொடங்கிய பின் இணையதளத்தில் டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளது. எப்படி, ஏன்? அதாவது ஒரு பணி, ஒரு அறை, ஒரு கட்டுக்கிற வேலையை செய்வதற்கு முன்பு முதல்ல இதுல நம்ம கேட்கறது இப்ப என்ன அவசியம்னு கேட்கிறோம், இதுக்கு என்ன தேவைன்னு கேட்கிறோம். நிதியே போதுமான அளவு எங்களுக்கு இல்லை, அதனால்தான் நான் வந்து மகளிருக்கு கொடுக்க முடியல, அதனால்தான் நான் விவசாயிகளுக்கு செய்ய முடியல, அரசு ஊழியர்களுக்கு செய்ய முடியலன்னு பாடிக்கொண்டு இருக்கிற நடிகர் முதல்வர் விஜய் அவர் அறைய 10வது மாடிக்கு வாஸ்து முறைப்படி கொண்டு போறாராம். ஏன் அது வந்து இப்ப என்ன அவசியமா? இவ்வளவு முதல்வர்கள் இருந்தார்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்ற கேள்விகள் கேட்கின்ற பொழுது அதுல ஆதவ அர்ஜுனா என்ற நபர், ஆதவ அர்ஜுனா என்பவர் RSS ஒரு எடுபடியான ஒரு நபர் தான். அந்த ஆள் இதுல வந்து அமைச்சரா இருந்துகிட்டு அவர் பதில் சொல்றார்.
கழிவறை சரியில்லை. எங்க முதல்வர் அலுவலகத்துல, முதல்வருடைய ஆபீஸ்ல கழிவறை சரியில்லை. எங்களுடைய தலைவர் யாரு? நடிகர் முதல்வர் விஜய் 200 பேர் உட்கார்வது போல அவருடைய அறையை வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதையெல்லாம் நாங்கள் யோசிச்சு தான் செய்யறோம். இதெல்லாம் என்ன அர்த்தமா இருக்கா? இதெல்லாம் அறிவுபூர்வமா இருக்கா? ஒரு முதல்வருடைய அறை, அந்த அறைய இதுவரைக்கும் இவ்வளவு பெரிய தலைவர்கள், பெரிய தலைவர்களும் உட்கார்ந்திருக்காங்க. எல்லாரும் வந்திருக்காங்க, பார்த்திருக்காங்க. அதை விட்டுட்டு இத்தனை கோடியை செலவு செய்து போவது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுவே தப்பு. அதுவே தேவையில்லாத வேலை. தேவையில்லாத வேலையை செய்வது என்பது மட்டுமல்ல, பணிகள் தொடங்கிடுச்சு. எந்த பணி அரசாங்கத்துல இருந்தா எல்லாருக்கும் தெரியும். டெண்டர் கால்ஃபர் பண்ணுவாங்க. டெண்டர் கால்ஃபர் பண்ணி யார ஒப்பந்தக்காரர்னு தேர்வு பண்ணுவாங்க. பிறகு வேலைகள் நடக்கும். ஆனா இன்னைக்கு விஜயினுடைய ஆட்சியில் எப்படி இருக்கு தெரியுமா? நாங்கள் தூய்மையானவர்கள், நாங்கள் அப்படி இப்படி என்று டான்ஸ் ஆடக்கூடிய இந்த நபர்கள் இன்னைக்கு இந்த துறை பணியில பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு டெண்டர் கால்ஃபர் பண்றாங்க. அப்போ டெண்டர் கால்ஃபர் பண்ணா பணிகள் செய்திருப்பது யார்? அப்ப இந்த முறை இது முறை இல்லாமல் இருக்க, இந்த முறைகேட்டை ஏன் இப்படி செய்றீங்க? அப்படின்ற கேள்வியெல்லாம் சட்டப்பேரவையில அண்ணன் ஏவா வேலு அவர்கள் மிக தெளிவாக கேட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் சரியான பதில் கூட நேரடியாக சொல்லல. குறிப்பா இந்த அரசாங்கத்துல எந்த துறைக்கு எந்த அமைச்சர், எந்த கேள்விக்கு எந்த அமைச்சர் பதில் சொல்லணும்லாம் கிடையாது. யார் வேணா எது வேணா எழுந்து சொல்கிறார் போல இருக்கின்ற ஒரு கேலி கூத்தாக சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. சட்டமன்றத்துல ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க. நிறைய நேரங்கள்ல ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், குறிப்பாக அமைச்சர்களுடைய கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிற சூழ்நிலை இருக்கு. ரொம்ப இது புதுசா இருக்கு. எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறோம்னா, அவங்களாலேயே சகிச்சுக்க முடியல. அவர்களாலேயே தங்களுடைய அரசுன்னு தெரியும். யாருக்கு? அவரு ஸ்பீக்கர் கூட உட்பட. ஆனா இத நாம எப்படியா செய்ய முடியும்? ஏன்யா இப்படி உளறுறீங்க? ஏன்யா இப்படி தப்பா பேசுறீங்க? நாளைக்கு இதெல்லாம் பிரச்சனை வரும். இதெல்லாம் எடுத்துருவோம். அவை குறிப்பிலிருந்து நீக்கிடுவோம் என்று தங்களுடைய குறையை தாங்களாகவே வெளிச்சம் போட்டு லைட்டு போட்டு உலகத்துக்கு காட்டுறாங்க. அதை நாம புரிஞ்சுக்கணும். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அமைச்சர்களாக இருப்பவர்கள் பதில் சொல்லுகின்ற பொழுது தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத தகவல்கள்லாம் சொல்லி குழப்பம் விளைவிப்பது. நாம மிக குறிப்பாக 2 பிரச்சனைகளை பற்றி நான் இங்கே பதிவு செய்ய விரும்புறேன். ஏன்னா இந்த 2 பிரச்சனையும் திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய தலைவர், மக்கள் முதல்வர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலினும், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எங்களுடைய இளைய தளமாக இருக்கக்கூடிய என்னுடைய பாசத்திற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தெளிவாகவே இந்த கருத்தை எல்லா இடங்களிலும் எடுத்து வைக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை 2 இருக்கு. சட்டமன்றத்திலையும் அதுக்கான சரியான பதில்கள் கொடுக்கல. என்ன தெரியுங்கள்ல? வேலை வாய்ப்பு இல்லாம இங்க இளைஞர்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வேலை வாய்ப்புகள் எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க. எந்த அடிப்படையில இந்த நடிகர் முதல்வர் விஜயினுடைய அரசு, இந்த தாவேகா தற்கூரி அரசு உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற, யூபியில இருக்கிற ஒரு நிறுவனத்தோடு, அங்கதான் ஆதவ் அர்ஜுனா, அங்கதான் பிஜேபி, அங்கதான் RSS, இவர்களை ஆட்டி வைக்கின்ற RSS ஆட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா பேருக்கு முதலமைச்சராக நடிகர் முதல்வர் விஜய் ஆடுவாரு பாடுவாரு. அவர் ஒன்றும் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாரு. சட்டமன்றத்துக்கு சரியாவும் வரமாட்டாரு. வந்தாலும் கூட உட்காந்து சிரிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அப்படி என்ற ஒரு பொம்மை முதல்வராக நடிகர் முதல்வர் விஜயை வச்சுட்டு பின்னால் இருந்து பிஜேபி RS செய்தது நாங்க சொன்ன குற்றச்சாட்டு எல்லாம் சும்மா சொல்றாங்கன்னாங்க. ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு யூபியில் இருக்கின்ற தனியார் நிறுவனத்தோடு என்ன உறவு? ஏன் கான்ட்ராக்ட்? ஏன் அக்ரிமெண்ட்? போக்குவரத்து துறை ஊழியர்கள், போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு இன்றைக்கு காலியாக இருக்கின்ற இடத்திற்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வடமாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் வேலை செய்வதற்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்கிற கொடுமையை நடிகை முதல்வர் விஜயினுடைய தாவேகா அரசு செய்திருக்கிறது என்றால் இது பாஜகவினுடைய வேலை என்பது மட்டுமல்ல, ஆதவ் அர்ஜுனா என்கின்ற RSS நபரின் திட்டம். ஒரு திட்டம் வெளியில வந்திருக்கு. அதை நாம புரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்றோம், இது ஒரு அநியாயமான ஒரு பெரிய தவறான ஒரு வேலை. இதை போலதான் அவர்களுடைய அடுத்த கட்டமாக இப்ப முதல்வர் அறை கட்டுவதாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்முடைய மாணவர்கள், கல்வி முக்கியம் இல்லையா? இது நம்ம திராவிட மாடல் அரசு கல்வியை முக்கியமாக சொல்லும்.
நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒண்ணு அரசியல் திமுக காரர் பேசுறாரு அப்படின்னு யாராவது நினைச்சா கூட, இது எல்லோருடைய கருத்தும் நாட்டின் ஆரோக்கியத்திற்கு, எதிர்கால கல்விக்காக நாம சொல்ல விரும்புறோம். என்ன தெரியுமில்ல? அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம். அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக அயல்நாட்டில் படிக்கின்ற மாணவர்களுக்கு தமிழக அரசு நிதி உதவி செய்கிறது. இது இருந்துகிட்டு இருக்கு. இந்த திட்டத்தின் அடிப்படையில தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் வெளிநாட்டுல போய் படிக்கலாம். அப்படி படிக்கிறவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து நம்முடைய அரசின் மூலமாக நடக்கும். இன்னைக்கு என்ன தெரியுமா நிலைமை? விஜய்க்கு தெரியாது இதெல்லாம். இப்படிலாம் சட்டம் இருக்கா, திட்டம் இருக்கான்னு தெரியாது. பேருக்கு முதலமைச்சர். அவர் போய்கிட்டு இருக்கார். ஆனால் உடன் இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்களை, நான் அமைச்சர்கள் சொல்ல, மந்திகள் சொல்றது. மந்திரிகள். மந்தி மாதிரி மரத்துக்கு மரம் தவற மாதிரி இந்த மந்திரிகள் என்ன பண்ணுது? அவங்க போக்குக்கு விளையாட்டு காட்டுகிறார்கள். இன்னைக்கு இந்த ஆதவ அர்ஜுனாவை போல இவர்களுடைய தொடர்போடு இருக்கக்கூடிய திட்டத்தால் அயலகத்தில் இருக்கிற தமிழர், இப்ப உதாரணத்துக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், 5 மாதங்களாக மலேசியாவுல ஒரு ஸ்டூடெண்ட், மதுரை மாணவர். யாரு? பாரதிதாசன் அவருடைய பேரு. பேரே பாரதிதாசன். அந்த பேருக்காகவே நிறுத்திட்டானுங்களே என்னவோ தெரியல. அந்த பாரதிதாசன் 5 மாதமாக தவிக்கிறார். தமிழக அரசினுடைய ஸ்காலர்ஷிப் போய் சேரல. கோவையைச் சேர்ந்த மாணவர் ஒருவர், அவரும் தவித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கும் அயல்நாட்டுல இந்த ஸ்காலர்ஷிப் போய் சேரல. இப்படி நூற்றுக்கணக்கான மாணவர்களை தவிக்க விட்டுட்டு நீ என்ன ஆட்சி பண்ற? இது என்ன ஆட்சி இது? அலங்கோலம், அலங்கோல காட்சி. இப்ப மக்களு மின்சார இதனால வந்து ஏறுது இறங்குதுன்னு ஒரு பக்கம் பயந்து அப்படியே கஷ்டப்பட்டு கிடக்குறாங்க. ஒரு பக்கம் சொத்து வரி சென்னையில கலாட்டா பண்ணிட்டாங்க. அந்த சொத்து வரி வரியை பத்தி ஒரு ஒழுங்கான ஸ்கீமு இதே கிடையாது. 300 மடங்கு 500 மடங்குன்னு ஏத்தி ஒரே கலவரம் கலாட்டா. அதே போல விவசாயிகளுக்கான இதையும் வந்து சரியா செய்யாம இப்ப இவரு 75,000 அறிவிக்கிறான், 50,000 வாங்கினா இவ்வளவு, 1000 வாங்கினா இவ்வளவுன்னு ஒரு பாட்டு விதியால் படிச்சுட்டு போறாரு தவிர அது முறையாக செயல்படுத்துவதற்கு இல்லைன்னு விவசாயிகள் போராட்டம் செய்கிறாங்க. எல்லா அமைப்புகளிலும் எல்லா துறைகளிலும் இன்றைக்கு பிரச்சனை. பட்ஜெட் என்று இவர்கள் போட்டதே ஒரு கதையை படிக்கிற மாதிரி படிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை பார்க்கிறார்கள். இந்த அரசாங்கம், நான் ஏற்கனவே சொன்னபோது, இது அரசு ஆட்சி என்பதை விட இது அலங்கோல ஆட்சி என்பதுதான் என்னால் சொல்ல முடியும். தமிழ்நாடு அரசு, அதாவது தாவேக அரசு அமைந்து 100 நாட்களை நிறைவு செய்திருக்கிறது. எப்படி இருந்தது 100 நாட்கள் ஆட்சி? இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஒரு அரசு அமைந்து நடந்தா 1 வருடத்திற்கு பிறகு பொதுவாக எல்லா இடத்துலயும் 1 வருடமாக இந்த ஆட்சி நடந்தது, அந்த ஆட்சியினுடைய சாதனைகள், அதனுடைய திட்டங்கள் இதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி எல்லாருமே பாராட்டுறதோ, பாராட்டு விழா நடத்துறதோ, இல்ல கேள்வி கேட்கறதோ நடக்கும். ஆனால் விஜய் தன்னை வந்து எப்படி காட்டிக்கிறார்னா, தன்னை ஒரு நடிகனாகவே வச்சிருக்காரு. முதலமைச்சர் கேரக்டர்ல என்ன புக் பண்ணியிருக்காங்க. ஆதவ அர்ஜுனாவுடைய திரைக்கதை வசனத்துல நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க போய் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு அந்த கேரக்டர்ல நான் எப்படி நடிக்கிறேன் பாத்தீங்களா? கை தட்டுறாங்களா? சிரிக்கிறாங்களா? அப்படின்னு தானா கற்பனை பண்ணி கண்ணாடிக்கு முன்பு நடிச்சுட்டு வந்து நடிக்கிற மாதிரி 100வது நாள் படம் ஒண்ணு போஸ்ட் ஓட்டுறாங்கல்ல. 100 நாள் ஓடிவிட்டது படம், வெற்றி வெற்றின்னுவாங்கல்ல. இப்ப 100 நாள் படம் மாதிரி இந்த விழாவை கொண்டாடுவதற்கு இவர் செய்திருக்கிற இந்த காரியமே ஒரு ஒண்ணும் எதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். இந்த 100 நாள் விவகாரங்கள் என்கின்ற பொழுது எல்லாருமே தெளிவாகவே சொல்றாங்க. ஒரு பத்திரிகை, சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு, பட்டி, அதாவது வறட்டு போன வேளாண்மை பட்ஜெட்டை போட்டு எந்த விவசாயியும் வரவேற்கல. அதே மாதிரி மத சார்பின்மை என்கின்ற ஒரு நிலையில இவர்களுடைய செயல்பாடுகள்ல பல கேள்விகள் மறைந்திருக்கின்றன. இவர்கள் இந்துத்துவாவினுடைய அடிப்படையில் சில காரியங்கள் செய்கிறார்கள் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேகதாது, அதுல மெத்தனம், முதலீட்டாளர்கள் மாநாடு, இவர் வந்து முதலீட்டாளர்கள் மாநாடு ஒரு கூட்டி இவர் என்ன சாதிச்சிருக்காரு ஒண்ணு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாமே டாஸ்மாக் தடுமாற்றம், டாஸ்மாக் கடையை மூட போறா, அது இதுன்னு சொல்லிட்டு விவசாய மக்கள் வந்து இன்னும் போராட்டம் செய்யறாங்க. ஷாக் அடிக்கின்ற மின் கட்டணம், அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் இப்படி இப்படின்னு சொல்லி அதுவும் வந்து சரியில்லை. ஆகவே திடீர் என்று போடுகின்ற டெண்டர்கள், வேலையை செய்ய வைத்து விட்டு பிறகு டெண்டர் கால்பர் பண்ற விசித்திரமான ஒரு நிலையை உருவாக்கி இருப்பதே இந்த விஜய் ஆட்சியினுடைய சாதனை. அதனால்தான்
ஊடகங்கள் என்றால் ஒரு பேட்டி கொடுக்க வராரா? ஒரே ஒரு ஊடகங்களுக்கு ஏன் ஓடுற? ஏன் நம்முடைய தோழர்கள் கேள்வி கேட்டா பதில் சொல்லக்கூடாதா? அது ஆதரவா இருக்கட்டும், எதிர்ப்பா இருக்கட்டும். இதுல நேரடியாக விவாதத்தில் கலந்துக்கிறது எல்லா முதலமைச்சரும் பதில் சொல்லியிருக்காரு. நீ எதுக்கு ஓடுற? ஏன் பயந்து கொண்டு ஓடுகிறாய்? உதவாக்கரைகளாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆட்சியினுடைய சாதனையை நான் 100 நாள் சாதனையாக பார்க்கிறேன். நிச்சயமா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.